தற்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் இருந்து வருகிறது. காவல்துறையை நேரடி கண்காணிப்பில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்று பெரும் குழப்பத்தை மக்களிடையே ஏற்படுத்துகிறது. அதற்கு சான்றுதான் அஜித்தின் விவகாரம். தற்போது மக்களிடையே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கும் போது பெரியவர் ஒருவர் பேசிய பேச்சுத்தான் தற்போது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டம் ஒழுங்கா அது தமிழ்நாட்டுல எங்க இருக்குது? இந்த ஆட்சி வந்ததிலிருந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுவும் காவல்துறை என்ன செய்கிறது என்று பேசி திமுக ஆட்சிக்கு பெரும் இடியை இறக்கி இருக்கிறார். அதிலும் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் திமுகவின் தலையிலேயே இடியை இறக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது. ஏது பெண்களுக்கு கிடையாது. பெண்கள் இடமாடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க பார்த்தாலும் தினசரி ஒரு கொலை, ஒரு கொள்ளை, ஒரு கற்பழிப்பு, ஒரு பாலியல் பலாத்காரம், இதெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்கு நாடு என்னன்னே தெரியல. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்த சமாச்சாரம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மக்களாக தான் பார்த்து வைக்கணும். மக்களுடைய மனப்பக்குவம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அவங்க சிந்திக்கணும். சிந்திச்சு நம்மை ஆள்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படிங்கறது அவங்க யோசனை பண்ணி அவங்க கிட்ட அந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. காவல்துறை இதுல இப்ப ஏவல்துறை ஆகி போச்சு சார். காவல்துறையை ஒரு அழுகி போன நுரையீரல் சொன்னாங்களா, அது மாதிரி தான் நிலவரம் ஆகி கிடக்குது. இது காவல்துறைக்கு என்ன சொல்லுது, என்ன ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யணும் உட்கார்ந்து இருக்கிறாங்களே ஒழியா ஒன்றும் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த பொறுப்பு அவங்க சரியா நிறைவேற்றல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. நோ செகண்ட் ஒப்பீனியன் அதுல கிடையாது. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்வருக்கு தான் இருக்குது. அது என்னதான் பண்றாருன்னு இன்னும் ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றாரு என்னன்னு தெரியலையா. அவருக்கு தான் இருக்கு. எப்படி வச்சுக்கணும் சொல்லுங்க. நேரடியான ஒரு துறை, காவல்துறை உங்களுடைய நேரடியான ஒரு பார்வையில பொறுப்புல இருக்குது. அதை எதுக்காக நீங்க இது நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க மறந்துட்டு என்ன இதை பத்தி யோசனை பண்றது இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவரு அப்படிதான் இருக்கு நிலவரம். அதை யோசிச்சிருந்ததுனாக்கா மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சார், இல்லையா? அதை விட மோசமா நடக்குது. சாத்தான்குளத்தை விட மோசமா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதாவது ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை விட பல இன்சிடென்ட் இப்ப நடந்துகிட்டு கிடக்குது, இல்லையா? குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு இப்படிலாம் இருந்தா என்ன சார் பண்ண முடியாது? நிச்சயமா கிடையாது. பணத்தை கொடுத்துட்டாங்க உயிரை வந்துருமா? பணத்தை கொடுத்துட்டாங்க அது பண்ணுவாங்க. சும்மா அவர் சாந்தப்படுத்துறாரு, அவ்வளவுதான். சாந்தப்படுத்த முயற்சி பண்றாரு. அவங்க கூட சாந்தம் அடைய முடியாது. மகனை இழந்தவங்க 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாக்கா எனக்கு மகன் வேண்டான்னு சொல்லி சொல்லுவாங்களா சார்? எந்த தாயாவது சொல்லுவாங்களா? இல்ல எந்த மனைவியாவது சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சும்மா பணம் கொடுக்குறேன் பாரு, அவ்வளவுதான். கொடுக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு மிரட்டல் இருக்கும். வாய்ப்பு இருக்கு இல்லையா? பின்ன கொடுத்தது வாங்கிட்டு சத்தம் போடாம இரு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன பண்ணுவாங்க மக்கள்? பாமர மக்கள் சார், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? காரியமெல்லாம் வலுத்தவனுடைய கையில, அவ்வளவுதான். சட்டம்ல சரியா தான் சார் இருக்கு. சட்டத்தை பத்தி நான் ஒண்ணு சொல்லுறேன். சட்டம் சரியா தான் இருக்கு. சட்டத்தை சரியான முறையில அமல்படுத்துற விதத்துலதான் இருக்குது எல்லாமே. புரியுதுங்களா? சட்டத்தை யார் அமல்படுத்துறது? அதிகாரிகள் தான் அமல்படுத்தணும். காவல்துறை தான் அமல்படுத்தணும். அது சரியான முறையில் அமல்படுத்துங்க, இல்லையா? வித்தவுட் ஃபியர் அண்ட் ஃபேவர் பண்ணணும், இல்லையா? அது பண்ணலையா? அது பண்ணினாங்கன்னா எல்லாமே நல்ல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியுமா? முடியாதா சொல்லுங்க? சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு, பாமர மனிதனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் சார் இது. இது ஒரு முதல்வருக்கு தெரியல, ஆட்சியாளருக்கு தெரியல அப்படின்னா என்ன? அதோட கேவலம் என்ன இருக்கு சொல்லுங்க? இந்த 4 வருஷம் கூட ஆட்சி நடத்தியாச்சு. என்னத்த சொல்றது? தீர்வா அதே சொன்ன காரியம் எல்லாம் வலுத்தவனுடைய கையிலேன்னு சொல்லிட்டேனே சார், அவ்வளவுதான். ஒண்ணு பணம் பேசணும், இல்லாட்டி போனா பலம் பேசணும். ரெண்டுல ஒண்ணு பேசணும். பேசினாதான் வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நிலை மக்கள் சொல்றாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. மக்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய கருத்து இது, அவ்வளவுதான். எந்த மக்கள் கேட்டாலும் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம மக்கள்லாம் நமக்கு ஆள் வேணுங்க. எங்க போன ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னா ஒரு ஆள் ஆட்சிட்டு போக வேண்டியிருக்கு. ஒரு ப்ராமினன்ட் பர்சன் ஆட்சிட்டு போக வேண்டியிருக்கு. அப்புறம் இருந்தா என்ன இருக்கு சொல்லுங்க? யார் வேணாலும் காவல்துறை மக்கள் நண்பன்னாக்கா என்ன? அது நண்பன் என்ன? நம்ம 4 பேர் ஆட்சிட்டு போனாதான் நீ கம்ப்ளைண்டா வாங்குற. 4 பேர் வாங்கினப்பதான் நீ எவையார போடுற.
அப்படின்னா அப்புறம் அதுல என்ன இருக்கு சொல்லுங்க. காவல்துறை வந்து ஒரு இன்சென்சிட்டிவா இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. புரியுங்களா? காவல்துறைங்க ரொம்ப விஜிலண்டா இருக்கணும் சார். அவங்கள்ட்ட எப்பேற்பட்ட பொறுப்பு இருக்கு தெரியுங்களா? எப்பேற்பட்ட அதிகாரிகள் இருக்கு. இப்ப நீங்களும் நானும் போய் ஒருத்தனை அழைச்சிட்டு போய் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து வைக்க முடியாது. காவல்துறைக்கு அந்த அதிகாரம் உண்டு. யார் வேணாலும் அழைச்சிட்டு போல சந்தேகப்பட்டா அது பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்பேற்பட்ட உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவங்க எப்படி சார் செயல்படணும் சொல்லு. பண்ணணுமா அது இல்லையே. இன்சென்சிட்டிவ், நோ கேர் பாலிசி, டோன்ட் கேர் பாலிசின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஏதாவது நடந்து போனாக்க நான் விட்டேன். அங்கேதான் நடந்துட்டு திரும்பி இப்படி பார்த்து இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரிதான் இருக்கு நிலவரம். நீங்க விஜிலண்டா இருங்க. சஸ்பெக்ட் பண்ணணும். ஏதோ போறான ஒரு நடவடிக்கையில ஒரு மாதிரியா இருக்கு, எப்படி இருக்காங்க வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது சார். அதுதான் நான் பொறுப்புணர்ச்சின்னு சொல்ல வேண்டியது காரணம் தான். நீங்களும் நானும் போய் ஒருத்தனை போய் கேட்டாங்க அது போட்டு பண்ணுவானா சொல்ல மாட்டேன். போறீங்க ஒரு டிராபிக்ல ஒரு கும்பலா இருக்கு, ஒரு இதா இருக்குது, நிறுத்துன்னு சொல்லி நீங்க கையை நிறுத்தினாக்கா நிறுத்துவானா? நிறுத்த மாட்டான். இதே இது ஒரு டச்ல ஒரு பீட்டு, டிராபிக் பீட்டு, ஒரு கான்ஸ்டபிள் நின்றுட்டு கையை நிறுத்தினாக்கா நிறுத்தி தான் ஆகணும். அந்த இடத்துக்கு அவன் தான் ராஜா இல்லையா? அவன் தான் ராஜா அந்த இடத்துக்கு. அதனால உன்னாலதான் செய்ய முடியும், என்னால செய்ய முடியாது, உங்களால செய்ய முடியாது. இதெல்லாம் உணர்ந்து காவல்துறை சென்சிட்டிவா இருக்கணும், விஜிலண்டா இருக்கணும். இருந்தாக்கா இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட் பண்ணலாம். தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்க சாதாரண மக்களுக்கே தெரியும். அவனா போக்க ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு அது தெரியும். காவல்துறைக்கு இன்னும் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இல்ல ட்ரைனிங் அதான் சார். உங்களுக்கு ஏதோ அர்த்தங்கள் இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இல்லாம இருக்கலாம், ஒரு நேரம் இல்லாம இருக்கலாம். ஆளுங்கட்சிக்கும் இல்ல அவங்களுக்கு இவங்களுக்கும் வேலை செய்யறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா இருக்குது அப்படின்னு கூட அந்த ஒரு காரணம் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் தயாய கடமை அவங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான். அதுதான் முக்கியமான கடமை. அதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து செய்ய வேண்டிய வேலை இருக்கு. காவல்துறை நண்பன் சொல்றாங்க. காவல்துறை நண்பன் பேர்ல தான் இருக்கு. பேர்ல தான் காவல்துறையினுடைய நண்பன். எங்க இருக்கு காவல்துறை நண்பனாவா இருக்கு? இருக்கிற மாதிரி தெரியல. பாவம் அது மாதிரி டெத்து, கஸ்டோடியல் டெத்து, லாக்அப் டெத்து, இது மாதிரிலாம் இருக்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வரிசையா நடந்தது. டெய்லி நடந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது அடுத்தாப்புல இன்னொரு நிகழ்ச்சி, அதே போல இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. சப்ஸ்டியூட்டா நடக்குது பார்த்தீங்களா? அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிற போது அப்புறம் என்னத்தை சொல்ல முடியும் சொல்லுங்க? நண்பனாவது என்ன செய்ய போறாங்க? அவங்கவுங்களுக்காக வேணும் சார். உன்னுடைய கடமையை நீ செய், அவ்வளவுதான். அவங்கவுங்க கடமையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க வச்சுங்களா, எவ்ரிதிங் வில் கோ ஸ்மூத். தங்கு தடையின்றி அதான் அழகா போய்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.